அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாய் வளர்க்குறது நிறைய பேர்கிட்ட பழக்கம் இருக்குது. நாய் ரொம்ப பெட் அனிமல் சொல்லி வளர்க்குறாங்க, வீட்டில் வளர்க்குறாங்க. அதை விட இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு படி மேலே போய் அதோட ரொம்ப அப்படியே விளையாடுறது, கொஞ்சிறது, அது நம்மளுடைய மேலே நாக்க வச்சு தடவுறது, இது போன்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாயுடைய எச்சில் பட்டா கூட நீங்கள் ரேபீஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. ரேபீஸ் இன்ஜெக்ஷனுங்கிறது நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னால் அதனால் ஏற்பட கிருமிகள் நம்ம உடம்புல போயிடும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தடுத்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நோய் தடுப்பு இன்ஜெக்ஷன். ஸோ அதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாயுடைய எச்சில் பட்டுட்டா கூட, கடிச்சா இல்லை, நாயுடைய எச்சில் பட்டாவே நீங்கள் ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத பொது சுகாதாரத்துறை இதை இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், அதை இவ்வளோ காலமாக அப்படியே ஒரு பொழுதுபோக்காக நாயோட விளையாடுறது, கொஞ்சிறதுங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதோடைய ஆபத்து என்னங்கிறத இப்போ பொது சுகாதாரத்துறை மக்கள் நலன் கருதி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதனால் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சமயத்தில் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக பச்சைப்பா கல்லூரிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கடையில், ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த கடையுடைய உரிமையாளர் அந்த பெண்மணி நாயோட ரொம்ப விளையாண்டுட்டு கொஞ்சிக்கிட்டு அதுக்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கையை கழுவிட்டு போய் ஜெராக்ஸ் எடுக்க போனாங்க. அப்போ அந்த மாதிரி சொன்னேன், ஏம்மா நீங்கள் இது நாயை தொட்டதுக்காக கையை கழுவிட்டீங்க, ஆனால் நாயோடைய எச்சில் இருக்குல்ல, அது பட்டுட்டா கூட ரொம்ப ஆபத்தானது, 7 முறை தண்ணி ஊற்றி கழுவினாலும் போகாது அதில் இருக்க கிருமிகள் அப்படின்னு சொன்னோன்னே, அதனால் நீங்கள் நாயோட அன்பு செலுத்துங்க, அதுக்கு பிஸ்கட் போடுங்க, ஆனால் ரொம்ப நெருங்கி போய் அதோட தொடாதீங்க, அதோடைய நாக்கை கொண்டு உங்கள் மேலே தடவுற அளவுக்குலாம் நீங்கள் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய இதை உண்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்போ அந்த பொது சுகாதாரத்துறையுடைய அறிக்கை வந்திருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாயுடைய எச்சில் ரொம்ப ஆபத்தானது. ஒரு பாத்திரத்தில், நம்ம சாப்பிடக்கூடிய பாத்திரத்தில் நாயுடைய எச்சில் பட்டுருச்சுன்னா, நாய் அதை நக்கிடுச்சுன்னு சொன்னால், அந்த எச்சிலை நீங்கள் வெறும் 7 முறை தண்ணி ஊற்றி கழுவணும்னு சொல்கிறாங்க. 7 முறை தண்ணி ஊற்றி கழுவணும், பிறகு ஒரு முறை மண் போட்டு கழுவணும். 7 முறை தண்ணி ஊற்றி கழுவினாலும் கூட அதனுடைய கிருமிகள் போகாது, ஒரு முறை மண்ணை போட்டு தேய்ச்சி கழுவணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த நாயுடைய எச்சிலில் பாதிப்பு இருக்குங்கிறத அப்போவே சொல்லியிருக்காங்க. இதை முஸ்லீம்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாயோட ரொம்ப நெருங்க மாட்டாங்க, பூனை வளர்ப்பாங்க. பூனை அந்தளவுக்கு ஆபத்தானது இல்லை, பூனையை வளர்க்குறது தவறு இல்லை. நாயை நாய் மேலே அன்பு செலுத்துங்க, அதுக்கு உணவு வைங்க, பிஸ்கட் போடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் அதோட நெருங்கி பழகுறது, அதை கொஞ்சிறது, அது நம்முடைய மேலே நாக்கு வச்சு தடவுற அளவுக்கு நடந்துக்கிறது ரொம்ப ஆபத்தானது. இதை பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம். தயவுசெய்து அந்த நாயை ரொம்ப கொஞ்ச விடாதீங்க, நம்மளோட நெருங்க விடாதீங்க. அந்த அளவுக்கு அதனுடைய எச்சிலில் கூட பாதிப்பு இருக்குது, கிருமிகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போது பொது சுகாதாரத்துறை நிறுவனம் பண்ணியிருக்கு. அதனால் இதை ஒரு எச்சரிக்கை பதிவாக இதை முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மக்கள் நலன் கருதி இதை ஷேர் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.